ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே சிலபஸில் இருக்க டாபிக் வைஸாக செக்ரிகேட் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வருஷத்தில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 4, அதாவது ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. சிம்பிளாக சொல்ல போனால் ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா? ஓகே, ஸோ இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே பழமையான சிவிலைசேஷன், உலகத்திலேயே 2வது பழமையான ஒரு சிவிலைசேஷன் அப்படின்னா. ஸோ உலகத்திலேயே 2வது பழமையான ஒரு சிவிலைசேஷன். குறிப்பிட்டமா ஒரு ஒரு காலம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய காலம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3300 200 மாறி மாறி இருக்குங்க. இது வந்து 6th புக்ல இருக்குது. ஓகேவா? 3300 டு 1900. இது எப்போ? கிமு, பொது ஆண்டுகள் முன்னால. ஸோ இந்த காலகட்டம் தான் இவங்களுடைய காலகட்டமா வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்கலாம். பார்த்துட்டு கடைசியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்கும்போதே அதை சுத்தி உள்ள விஷயங்களையும் பார்த்துருவோம். ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் விட்டுருங்க. தெரியாத பாயிண்ட் நான் புதுசா சொன்னேன் அப்படின்னா ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் மட்டும் நீங்க வந்து ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோ ரொம்ப முக்கியமா பாருங்க, சிந்து சமவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. ஃபைண்ட் த பொருந்தாததை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. ஓகேவா? சிந்து சமவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையின் பயனை அறிந்திருக்கவில்லை. எஸ், கரெக்ட். ஓகே, அவங்க வந்து இரும்புடைய பயனையும் குதிரையுடைய பயனையும், ஓகேவா, சோ குதிரையுடைய பயனையும் அறிந்திருக்கவில்லை அப்படின்றது சரி. ஓகேவா? சோ குதிரையும் அவங்களுக்கு வந்து பரிச்சயப்படல. இரும்பு காலம் இதுக்கு அப்புறம் தான் இரும்பு காலமே வரும். இவங்களுடைய காலம் வந்து பிரான்ச் ஏஜ் சொல்லுவாங்க. ஓகேவா? சோ நமக்கு இங்க வந்து அயன் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. சோ அப்ப அது கரெக்டானது. சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிகளை வந்து பயன்படுத்தினர் அப்படின்னு சொல்றாங்க. சிந்து சமவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய சிவப்பு நிற மணிகளை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. எஸ், அது வந்து கரெக்ட். சிந்து சமவெளி கலாச்சாரத்துல பொதுவாக பட்டு ஆடைகளே இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. கிடையாதுங்க. ஸோ பட்டு வந்து நமக்கு சைனால இருந்து லேட்டா நமக்கு உள்ள வந்திருக்கும். ஸோ அப்போ நமக்கு அதுவும் வந்து தவறானது. ஓகேவா? அதாவது புக்ல ஒரு லைன் இருக்கும். என்ன லைன் இருக்கும் பாத்தீங்கன்னா, பருத்தி பட்டு குறித்த அறிவு இருந்தது, ஆனா பொதுவாக நமக்கு பட்டாலான துணிகளை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம எங்கேயோ நம்ம வந்து பார்க்கல. ஓகேவா? சிந்து சமய மக்கள் ஆண் பெண் இருபாலருமே இந்த என்ன சொல்றாங்க, ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்தனர். கரெக்ட் தான். ஓகேவா? சோ இது வந்து ஒரு பேசிக்கான கொஸ்டின். பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருந்தாலே இதுக்கான ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? சோ ஆர்னமெண்ட்ஸ் வேர் பாப்புலர் அமாங் மென் அண்ட் விமன் இந்த இண்டஸ் வேலி கல்ச்சர். ஓகேவா? சோ அதுவும் நமக்கு வந்து கரெக்ட் தான். ஒரு சுடுமண்ணில் பாத்தீங்கன்னா அந்த மத குரு போல் தோற்றமளிக்கிற ஒரு உருவம் இருந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா துணியாலான பூ வேலைப்பாடுகள் நிறைந்த மேலாடை அணிந்திருக்கும் அப்படின்னு பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி ஒரு டான்சிங் கேர்ள் ஒன்று கிடைச்சிருக்கும். அவருடைய கையில ஃபுல்லா வளையல்களா இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஆண் பெண் இருபாலருமே நமக்கு வந்து அதை யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பொதுவாக பட்டு ஆடைகளே இருந்தது, கலாச்சாரத்தில் இருந்தது அப்படின்னா அது வந்து தவறானது. ஸோ அப்போ அதான் எனக்கு பொருந்தாது இங்க பொறுத்தவரையில. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், சிந்து வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது. எக்ஸாக்டா பழந்தமிழ் சொல்லாம திராவிட மொழியோடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ திராவிட மொழியோடு ஒப்பிடுது அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா ஐராவதம் மகாதேவன் அப்படின்றவர். ஓகேவா? ஸோ ரீசெண்டா தான் அவர் வந்து இறந்து போயிருப்பாரு. ஸோ ஐராவதம் மகாதேவன் வந்து என்ன சொல்லிருப்பாருன்னா, இது வந்து இந்த திராவிட நாகரிகத்தோட ஒத்து வருது அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேவா? அந்த எழுத்து முறைகள். ஸோ இன்னும் அது வந்து பாத்தீங்கன்னா யாரும் கரெக்டா வந்து சொல்லல. ஓகே, அந்த ஹரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ பழந்தமிழ் கேட்டாலும் நீங்க அதான் ஆன்சர் பண்ணணும். திராவிட மொழிகளோட ஒத்திருக்குன்னு சொன்னது யாருன்னு கேட்டாலும் ஐராவதம் மகாதேவன். ஓகேவா? நெக்ஸ்ட், வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம். ஸ்கூல் புக்ல வந்து அப்படியே கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு லைன் இருக்கும் புக்ல, மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்பு, தாமிரம், காப்பர்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காப்பர் தான் இது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? கோல்டு இருந்துச்சு, அயன் ஓர் நமக்கு வந்து இல்லவே இல்லை. அயன் ஓர் வந்து லேட்டா வந்துச்சு. ஓகேவா? இது வந்து ஆஃப்டர் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்திருக்கும். கோல்டு சில்வர்லாம் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காப்பர் தான். ஓகேவா? ஸோ சிந்து சமவெளி மக்கள் வந்து காப்பரினுடைய பயனை வந்து நன்கு அறிந்திருந்தனர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா?
மேட்ச் கரெக்ட்லி த ஃபாலோயிங் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட் வித் இட்ஸ் லொகேஷன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அதோடைய லொகேஷன் கூட வந்து பொறு சொல்றாங்க. இதுவும் ஸ்கூல் புக்ல இருக்கிறது ரொம்பவும் முக்கியமானது. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுல உள்ளதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், அப்புறம் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஹரப்பா மொஹஞ்சதாரோ ரெண்டுமே எங்க இருக்குங்க? பாகிஸ்தான்ல இருக்கு. ஓகே, நமக்கு இங்க பாகிஸ்தான் கொடுக்கல, அப்ப பாகிஸ்தான்ல எங்க இருக்குது இருக்கணும். ஓகேவா? ஸோ ஹரப்பா வந்து பாகிஸ்தான்ல பஞ்சாப்ல இருக்குது, மொஹஞ்சதாரோ வந்து சிந்துல இருக்குது. நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹரப்பா மொஹஞ்சதாரோ. ஹரப்பா வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஹரப்பா வந்து ஹரியானா வச்சுக்கோங்க, பஞ்சாப் பக்கத்துல ஹரியானா இருக்குது அப்படின்னா. அப்ப ஹரப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹரியானா நான் வச்சுக்கோங்க. ஹரப்பா வந்து ஹரியானா, ஹரப்பானா ஹரியானா வச்சுட்டு பக்கத்துல பஞ்சாப் நான் வச்சுக்கோங்க. ஸோ அப்படிதான் நான் ஞாபகம் வச்சிருக்கேன், அப்படிதான் ஞாபகம் வைக்க முடியும். ஓகே, அப்ப ஹரப்பா வந்து பாத்தீங்கன்னா எங்க பஞ்சாப் எஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஏக்கு வந்து 3. அடுத்ததுல மொஹஞ்சதாரோ வந்து அதுவும் பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல இன்னொன்று ஃபேமஸ் ஆனது சிந்து. ஓகேவா? இது வந்து 1. அப்புறம் காலிபங்கன் அண்ட் லோத்தல். லோத்தல் உங்களுக்கு மறக்கவே செய்யாது, குஜராத். ஏன் லோத்தல் என்ன ஃபேமஸ்? டாக்யார்ட் இருக்கு அப்படி தானே. ஸோ அங்க ஒரு டாக்யார்ட் இருக்குது. ஸோ அதனால வந்து லோத்தல் வந்து ஃபேமஸ். எங்க 2. காலிபங்கன் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு வளையல் அப்படின்னு சொல்லுவாங்க. காலிபங்கன் என்ன சொல்லுவாங்க? கருப்பு வளையல் சொல்லுவாங்க, ராஜஸ்தான். அப்போ 3-1-4-2 இஸ் ஆன்சர். ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது போல வேற சில முக்கியமானது நாம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயமா. ஓகேவா? ஸோ அப்போ ஷார்ட்கட் ஆகும் இருக்கு இல்லையா? ஸோ லோத்தல் வந்து உங்களுக்கு மறக்காது. ஏன்? அது வந்து டாக்யார்ட். ஸோ டாக்யார்டுன்றது துறைமுகம் இருந்தது அப்படிதானே. ஸோ துறைமுகம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து என்ன இருக்கணும்? கடல் இருக்கணும். ஸோ அப்போ அந்த இண்டஸ் வேலி சைட்லயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, இண்டஸ் வேலி சைட்லயே நமக்கு வந்து கப்பல் இருந்தது. சாரி, துறைமுகம் இருந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த குஜராத் ஏரியா மட்டும் தான். அப்ப இங்க இருக்க லோக்கல்ல மட்டும் நமக்கு வந்து துறைமுகம் இருந்து அப்படின்னு சொல்லலாம். அப்போ அது ஒண்ணு ஈஸியா உங்களுக்கு ஈஸியா வச்சுக்கலாமா? அப்புறம் என்ன சொன்னேன், இந்த ஹரப்பாவுக்கு வந்து எப்படின்னா வச்சுக்கணும், ஹரப்பாவும் பஞ்சாப்பும், ஹரியானா பக்கத்துல பஞ்சாப் இருக்கு. அப்போ நான் வச்சுக்கோங்க. ஸோ பக்கத்துல வந்து சாரி பஞ்சாப்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஹரப்பா இருக்கு அப்படின்றதையும் நீங்க வந்து ஈஸியா நான் வச்சுக்கலாம். ஸோ அப்ப அதுக்கப்புறம் மீதி நமக்கு வந்து காலிபங்கன் வந்து நமக்கு ராஜஸ்தான்ல இருக்குது. ஓகேவா? ஸோ அதையும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியானதுதான். ஸோ ஹரப்பா வந்து நமக்கு வந்து பாகிஸ்தான், பஞ்சாப், மொஹஞ்சதாரோ இருக்குது. தொலவீரா. ஓகேவா? ஸோ தொலவீரா போட்டுக்கலாமா? ஸோ தோலவீரா. ஸோ இங்கிலீஷ்ல வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? தொலவீரா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து குஜராத்ல இருக்குது. தமிழ்லயே எழுதுறேன், இங்கிலீஷ்ல நீங்க வந்து பாத்துக்கோங்க, உங்களுக்கு புரியுன்ற நம்பிக்கை நான் தமிழ் எழுதுறேன். ஸோ தமிழ்ல பாக்குறவங்க கஷ்டமா இருக்கும். ஓகேவா? அப்போ குஜராத்ல வந்து இன்னொன்னு என்ன இருக்குது நம்ம பார்த்தோம், லோத்தல் இருக்கு அப்படிதானே, ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுர்கரோட்டா. ஓகே, காலிபங்கன் பார்த்துட்டோம். பனவாலி வந்து அதே மாதிரி ராஜஸ்தான்ல இருக்குது. ஓகேவா? பனவாலி ராஜஸ்தான்ல இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராக்கி கர்கி ஹரியானால இருக்குது. ராக்கி ஹர்கி நமக்கு எங்க இருக்குது? ஹரியானால இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நான் வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுல இருந்து நமக்கு வந்து கொஸ்டின்கள் கேட்கறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே, ஸோ வந்து மொஹஞ்சதாரோ பார்த்தோம், ஹரப்பா பார்த்தோம், லோத்தல், காலிபங்கன் பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி குஜராத்ல வேற குஜராத்ல தொலைவீரா பார்த்தோமா? எஸ். குஜராத்ல இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க, ராங்பூர் அப்படின்ற ஒரு இது. ஓகேவா? ராங்பூர் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்குது. ஓகே, ஸோ குஜராத்ல வந்து ராங்பூர். ராக்கி கர்கி பார்த்தோம். ஸோ ராக்கி கர்கியோடைய இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதான் நமக்கு வந்து கண்டுபிடிச்சதுலேயே லார்ஜஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க. ராக்கி கர்கி வந்து என்ன சொல்லுவாங்க? லார்ஜஸ்ட், மிகப்பெரிய சைட். அந்த ஒரு விஷயத்த வந்து நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? பனவாலி ஹரியானா பார்த்தோமா? அதே மாதிரி ஆலம்கீர்பூர் ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ அதுவே நோட் பண்ணிக்கோங்க. ஆலம்கீர்பூர் நமக்கு வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்குது. ஓகேவா? உத்தரப்பிரதேஷ்ல இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோல நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட முக்கியமான சைட் எல்லாமே நம்ம கவர் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இது இருக்கட்டும், இதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அங்கேதான் நம்ம கொஸ்டின்ல போதுமான அளவு நமக்கு தகவல் அதாவது கவர் ஆகலை அப்படின்னா இந்த ஏரியாலாம் என்னென்ன ஃபேமஸ், யார் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத நம்ம வந்து அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஓகேவா? ஒருவேளை அங்கே கவர் ஆச்சுன்னா அங்கேயே பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அப்ப நமக்கு என்ன படிச்சுக்கணும், எந்தெந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்றத நம்ம வந்து படிச்சது முக்கியமாகுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The Harappan were the phallus worshippers. ஓகேவா? ஸோ ஹரப்பா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா phallus-அ வந்து வழிபடுறவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இப்ப என்ன தெரியும் நமக்கு, ஹரப்ப மக்களுடைய அந்த தெய்வங்கள், அவங்களுடைய வழிபாடு நம்பிக்கைகள் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தெரியணும். இயற்கை வழிபாடு வந்து இருந்துச்சு. ஓகேவா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரச மர வழிபாடு வந்து இருந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து சுடுமண் உருவங்களை, முக்கியமா தாய் தெய்வங்களை போல வந்து இருந்துச்சு. அதே மாதிரி வேள்வி பீடங்கள், ஆல்ட்ரஸ், அந்த பலி கொடுப்பாங்கல்ல, அந்த பீடங்கள்லாம் இருந்துச்சு. இறப்பிற்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருந்து நம்புறாங்க. ஸோ ஃபேலஸ் அப்படின்னா அந்த ஆண் அந்த என்ன சொல்லுவாங்க, லிங்க வழிபாடு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேலஸ் வழிபாடு அப்படின்றது. ஸோ தமிழ்லயும் அப்படியே கொடுத்துருக்காங்க, அதான் நமக்கு வந்து பிரச்சனையே.
ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, இது வந்து பாத்தீங்கன்னா அந்த செக்ஷுவல் ஆர்கான்ஸை வந்து வழிபடுறதா. ஸோ அது இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், அது இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஃபேலஸ் வழிபாடு, ஸோ நமக்கு இப்போ வந்து லிங்க வழிபாடு எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதே தான் அந்த கான்செப்டும். அவர்கள் மனித உருவில் தெய்வங்களை வழிபட்டனர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் கரெக்ட் தான். மனித உருவில் தெய்வங்களை வழிபட்டாங்க. ஸோ தாய் தெய்வங்கள் பண்ணி வச்சிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயற்கை வழிபாடு இருந்துச்சு. அவர்கள் தங்கள் தெய்வங்களை கோவில்களில் வைத்தனர். ஸோ தெய்வங்கள் இருந்ததாட்டு எதுவுமே நமக்கு வந்து சாரி, தெய்வங்கள் இருந்துச்சு, கோவில்கள் இருந்ததாட்டு நமக்கு எங்கேயுமே நம்ம வந்து பார்க்கல. ஓகேவா? டெம்பிள்கள், தெய்வங்களை கோவில்கள் அப்படின்ற இது எங்கே இருந்ததாலே நம்ம வந்து பார்க்கல. ஸோ அப்போ 1 and 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ வேற என்னெல்லாம் நீங்க கொஸ்டின் இதுக்கு சம்பந்தமா கேட்டாங்கன்னா பார்க்கலாம். இயற்கை வழிபாடு இருந்துச்சு, அவங்களுக்கு வழிபாடு இருந்துச்சானா எஸ் இருந்துச்சு. ஓகேவா? அரச மர ட்ரீ, ஓகேவா? பிபால் ட்ரீ, அரச மர ட்ரீயோடைய வழிபாடு, அரச மர வழிபாடு இருந்துச்சுன்னா அதுவும் இருந்துச்சு. சில சுடுமண் உருவங்கள், ஓகேவா? தாய் தெய்வம், மதர் காடஸ், ஆங்கிலத்திலையும் நான் நோட் பண்ணிக்கிறேன், மதர் காடஸ். ஓகேவா? ஸோ அந்த வழிபாடு இருந்துச்சு. அப்புறம் இறப்பிற்கு பின்னான வாழ்க்கையை நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அது போக இந்த ஒண்ணு, அது போக இந்த ஒண்ணு. ஓகேவா? ஸோ இந்த 5 பாயிண்டை வந்து சேர்த்துக்கோங்க, போதுமானது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சிந்து சமவெளி நாகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது? ஓகேவா? ஸோ இப்பதான் பார்த்தோம் அரச மரம், பிபால் ட்ரீ. ஓகேவா? ஸோ இங்க கூட இந்த பாயிண்ட் அரச மர பிபால் ட்ரீயை வந்து போட்டுக்கோங்க. சொன்னேன், எழுதல. ஸோ இங்கேயே நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? சப்போஸ் சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் வந்து உச்ச தெய்வமாக, தெய்வம் அப்படி சென்ஸ் வந்ததுன்னா அந்த ட்ரீயை வந்து வணங்கினாங்க. எந்த ட்ரீனா பிபால் ட்ரீ. ஓகேவா? ஸோ அரச மரம் ட்ரீ. ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ தெரியும் இல்லையா? அது நம்ம லாஸ்ட் பார்த்துட்டோம்ல, ஆலமரமும் இல்லை, வேப்ப மரமும் இல்லை, பனைமரமும் இல்லை. ஓகே, அரச மரம். அடுத்தது டேஸ் ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? எது வந்து ஒரு உயர்ந்த மேடையின் மீது நன்கு திட்டமிட்டு, அதாவது வெல் பிளான்டா திட்டமிட்டு கட்டப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மொஹஞ்சதாரோ. ஓகேவா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிரேட் பாத் அப்படிதான். மொஹஞ்சதாரோ சொன்னா நமக்கு வந்து என்னென்ன வரும்னா கிரேட் பாத், பெரிய குளம். ஸோ இங்கிலீஷ்ல அப்படியே நீங்க பாத்துக்கோங்க, பெரிய குளம், கிரேட் பாத். அப்புறம் வந்து பிரான்ஸ் டான்சிங் கேர்ள், அதாவது செம்பாலான இதுல செய்யப்பட்ட ஒரு டான்சிங் கேர்ள், நடனமாடும் மங்கையினுடைய உருவம். ஓகேவா? டான்சிங் கேர்ள் இமேஜ் இருந்துச்சு அப்படிதானே? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இங்க முக்கியமா காணப்பட்டது. ஓகே, ஸோ இந்த மொஹஞ்சதாரோவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா த மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இறந்தவர்களின் புதைமேடு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இறந்தவர்களின் புதைமேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட் மட்டும் நீங்க வந்து இதுல முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யார் கண்டுபிடிச்சா, எந்த வருஷம் கண்டுபிடிச்சாலும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஸோ லோத்தல்னாலே உங்களுக்கு வந்து என்ன ஞாபகம் வரணும்? டாக் யார்ட் ஞாபகம் வரணும். ஓகேவா? லோத்தல்னால நமக்கு வந்து என்ன ஞாபகம் வரணும்? டாக் யார்டு வந்து ஞாபகம் வரணும். ஓகே, ஹரப்பானால் நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த கிரானரிஸ். ஓகேவா? தானிய களஞ்சியம். ஸோ 2 வரிசையா தானிய களஞ்சியம் இருந்துச்சு இல்லையா? ஸோ அது ஞாபகம் வரணும். ஓகேவா? ஸோ காலி பங்கன் அப்படின்னு நான் சொல்லுவேன், காலி பங்கன் கருப்பு வளையல் அப்படிதானே? ஸோ இதோட மீனிங் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பேங்கிள்ஸ், கருப்பு வளையல். ஓகேவா? கருப்பு வளையல், கருப்பு வளையல் நான் வச்சுக்கோங்க. ஸோ காலி பங்கன் வந்து பாத்தீங்கன்னா உளப்பட்ட நிலம் இருந்துச்சு. ஓகேவா? உளப்பட்ட நிலம், அதாவது ஃப்ளோட் ஃபீல்டு, உளப்பட்ட நிலம் அப்படின்னா விவசாயம் நடந்திருக்கிறதுக்கான, உழுது விவசாயம் பண்றதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. அதே மாதிரி இங்க இன்னொன்று ஸ்பெஷல்னா ஃபயர் ஆல்டர், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா வேள்வி பீடமா, வேள்வி பண்ற பீடம், ஃபயர் ஆல்டர்ஸ். ஓகேவா? இதெல்லாம் அங்க இருந்துச்சு. ஸோ இந்தந்த பாயிண்ட்லாம் நீங்க இது கூடவே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? அப்போ இன்னொரு பாயிண்ட் நீங்க என்ன சொன்னா, மொஹஞ்சதாரோ அப்படின்றது என்னது? ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு கட்டப்பட்ட நகரம் அப்படின்றதையும் நீங்க கூடவே நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ முக்கியமான பாயிண்ட் சொல்றேன், இதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற பாயிண்ட் சொல்றேன். ஸோ மீதி உள்ள பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? துறைமுகம் சொல்ல கப்பல் கட்டும் தளம், இதெல்லாம் எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, நெக்ஸ்ட் மொஹஞ்சதாரோவின் பசுபதி முத்திரையில் காணப்படும் 4 விலங்குகளின் பெயர்களை குறிப்பிடுக அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த முத்திரையில வந்து காணப்படக்கூடிய 4 விலங்குகளுடைய பெயர் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பெர்ட் ஷார்ட்கட் இருக்குது, பெர்ட். ஓகேவா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பி ஃபார் பஃபல்லோ, இ ஃபார் எலிஃபண்ட், ஆர் ஃபார் ரைனோசரஸ், டி ஃபார் டைகர். ஓகேவா? பஃபல்லோ, எலிஃபண்ட், ரைனோசரஸ், டைகர். பஃபல்லோ, எலிஃபண்ட், ரைனோசரஸ், டைகர், பெர்ட். ஓகேவா? இங்க வந்து எலிஃபண்ட், டைகர், ரைனோசரஸ், பஃபல்லோ கொடுத்துருக்காங்க.
ஸோ இது வந்து பெட் செட்ன்ற மாதிரி பெட் அப்படின்ற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஹிப்போடாமஸை வந்து தூக்கிடலாம். லயன் சிங்கமும் கிடையாது. இங்க வந்து ஹார்ஸை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கவே இல்லை. அப்போ இதை வந்து ஆட்டோமேட்டிக்கா கட் பண்ணிடலாம். இங்க வந்து பாருங்க கேட்டை பற்றிலாம் அவங்க வந்து பேசவே இல்லை. ஓகேவா? உங்களுக்கு இந்த கொஸ்டின் தெரியலாம் கூட நீங்க ஆன்சர் பண்ணாங்க. கேட்டையும் ஹார்ஸையும் ஈஸியா தூக்கிடலாம். அப்படிதானே? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீர் யானையை பற்றி எங்கேயும் நம்ம பார்த்தது இல்லை. ஸோ ஈஸியா நமக்கு வந்து இந்த கொஸ்டின்க்குலாம் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ பெர்ட் அப்படின்ற ஷார்ட்கட்டை வந்து நான் வச்சுக்கோங்க. ஸோ அந்த சீல் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ நம்ம அந்த ஸ்கூல் புக்ல இருக்கும், பார்த்துக்கோங்க. இதுல இந்த பசுபதி வந்து இதுல உட்கார்ந்து இருப்பாரு. உட்கார்ந்த நிலையில வந்து கும்பலாச்சு உட்கார்ந்து இருப்பாரு. சுத்தி ஒரு 4 விலங்குகள் வந்து இருக்கும். ஓகேவா? அதான். நெக்ஸ்ட், ஹரப்பா வாஸ் ஃபர்ஸ்ட் விசிட்டட் பை யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஹரப்பாவை யாரு வந்து ஃபர்ஸ்ட் போய் பார்த்தாங்க அப்படின்றத நம்மள கேட்கறாங்க. யாரு பார்த்தாங்க? சார்லஸ் மேசன். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு கதை இருக்கு. ஸோ முதல்ல ஹரப்பாவுக்கு வருகை தந்தவர் எப்பன்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் மேசன். எப்போ வந்தாருன்னா 1826 வந்தாரு. ஓகே, சூப்பர். இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ சார்லஸ் மேசன் தான் 1826 வந்திருப்பாங்க. மார்ட்டிமர் வீலர் வந்து அதுக்கு அப்புறம் வந்திருப்பாரு. ஓகேவா? இதே ஹரப்பாவுக்கு ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்தவரா? செகண்ட் வந்து யார் வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ட்டிமர் வீலர் அப்படின்றவர். இவர் வந்து ரொம்ப லேட்டா வந்திருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவரு, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து யார் வந்திருப்பாங்க? மார்ட்டிமர் வீலர். இவர் 1940 வந்து விசிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து இங்க ஹேராம் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த கமலஹாசன் அண்ட் இவர் ஷாருக்கான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம உடனே வந்து பேக் பண்ணணும், ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஏன் கேட்பாங்க? உடனே அவர் வந்து சொன்னதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே கீழே இருந்து கத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? எஸ் மிஸ்டர் வீலர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. ஓகேவா? ஸோ அதை பார்த்துருப்பேன் நான் நம்புறேன். ஓகே. ஸோ மார்ட்டிமர் வீலர் மறக்காதீங்க. அப்போ இது எந்த டைம்ல? சுதந்திரம் நடக்கிற டைம், சுதந்திரத்துக்கான அந்த ரொம்ப தீவிரமான டைம்ல 1940 இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அம்ரின்றது ஒரு ஏரியா. அம்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ் வந்து இருப்பாரு. வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது அலெக்சாண்டர் பர்ன்ஸ் இவர் வந்து பாத்தீங்கன்னா அம்ரி அப்படின்ற பிளேஸுக்கு எப்ப வந்திருப்பாருன்னா 1831 வந்து வந்திருப்பாரு. ஓகேவா? 5 வருஷம் கழிச்சு 26, 31 5 வருஷம் கழிச்சு வந்திருப்பாரு. ஸோ அம்ரி அப்படின்ற இடத்துக்கு. ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து இங்க முக்கியமானது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும். ஸோ அப்புறம் வந்து சர் ஜான் மார்ஷலும் ஹரப்பா கூட ரிலேட்டா உள்ளவர் தான். ஓகே, இவரை விட்டுருங்க. சர் ஜான் மார்ஷல் இங்க இருக்கவா? ஜான் மார்ஷல். ஸோ சர் ஜான் மார்ஷல் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தொல்லியல் துறையுடைய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகே, என்னது? இந்திய தொல்லியல் துறையுடைய இயக்குனராட்டு வந்து பதவி வைக்கிறாரு. இயக்குனராட்டு பதவி வகிக்கிறாரு. இவரு பதவி வைத்தப்பதான் ஹரப்பாவினுடைய முக்கியத்துவம் தெரிய வந்தது. இவருக்கும் ஹரப்பாவுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஓகேவா? ஹரப்பாவின் முக்கியத்துவம் தெரிய வந்தது. ஓகே, அதனால இதையும் நம்ம சேர்த்தே போட்டுக்கலாம். ஓகே. ஸோ 1921 தான் அங்க வந்து அகழ்வாராய்வுகள்லாம் பண்ணிருப்பாங்க. புரிஞ்சு அப்போ நமக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஆளும் ஹரப்பாவோட சம்பந்தப்பட்டிருக்காரு. அவரை மிஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தொல்லியல் அளவீட்டு துறையில வந்து முதல் சர்வேயர். ஓகேவா? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து பாத்தீங்கன்னா ஏஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் முதல் அளவையர். ஓகே, அப்ப நமக்கு எல்லாமே ஹரப்பாவோட தொடர்புடையவங்க. ஹரப்பாவோட தொடர்புடையவங்க யாரு? இவர் வந்து 1 யாரு? சார்லஸ் மேசன். ஓகேவா? 1. மார்ட்டிமர் வீலர் 2. ஓகே, அடுத்தது இவர் வந்து 3 யாரு? சர் ஜான் மார்ஷல். அடுத்த இவர் வந்து 4 அலெக்சாண்டர். இவருக்கு தான் அங்க ஒரு காயின் கிடைக்கும். ஒரு வந்து அது பேர் என்ன? சீல் 1 கிடைக்கும். சீல் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? முத்திரை. ஓகே, முத்திரை 1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை எடுத்துட்டு போயிட்டு அவர் வந்து ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுடைய இந்திய தொழில் துறையுடைய முதல் இது கூட. ஓகேவா? முதல் நில அளவையர் சர்வேயர் கூட. ஓகே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹரப்பாவின் முக்கியத்துவம் தெரிய வந்தது இந்த சர் ஜான் மார்ஷல் வந்து இந்த பதவி ஏத்த அப்புறம் தான் ஹரப்பாவினுடைய முக்கியத்துவம் வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இவ்வளவு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? புரிஞ்சா இது? அப்ப இவ்வளவு பேரை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்ல? ஓகே, நெக்ஸ்ட், ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு எது பயன்படுத்துது கேட்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா ரோரி செட் அப்படின்ற ஒண்ணுதான். ஸ்ட்ரீட் லைட் இது எல்லாமே நம்ம என்னன்னு பார்க்கலாம். ரோரி செட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரப்பா மக்கள் பயன்படுத்துறாங்க படிக கல்லில் செய்யப்பட்ட கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. படிக கல்லில்
செய்யப்பட்ட கத்தி. ஓகேவா, படிகக்கல்லில் செய்யப்பட்ட கத்தி இதான் வந்து ரோரிசெட் அப்படின்றது, படிகக்கல்லில் செய்யப்பட்ட கத்தி அப்படின்றது. ஸோ இப்போ அப்போ ஆப்ஷன்ல 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் வந்து இதான் கரெக்ட். ஓகேவா, ஸோ கத்திகளும் விறகழிகளும். ஸோ கத்தி வந்துச்சா? ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இங்க கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரீட் எயிட்ல என்ன பண்ணாங்க. ஓகே, ஸ்ட்ரீட் எயிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நுரைக்கல் அப்படின்றது, அதுல வந்து நமக்கு வந்து கைவினை பொருட்கள்லாம் பண்ணாங்க. ஸோ இந்த 3மே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்கள் வந்து பண்ணாங்க. அதுல முக்கியமா அந்த ஸ்ட்ரீட் எயிட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நுரைக்கல்னு தமிழ்ல சொல்லுவோம். நமக்கு இது வந்து எங்க இருந்து பாத்தீங்கன்னா தெற்கு ராஜஸ்தான் பகுதிகள் நமக்கு வந்து காணப்பட்டுச்சு. தெற்கு ராஜஸ்தான், தெற்கு ராஜஸ்தான் இருந்துச்சு. லாபிஸ் லசூலி. ஓகேவா, ஸோ லாபிஸ் லசூலி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கர்னீலியன். கர்னீலியன் ஒண்ணு இல்ல, ஒரு மணிவகை. ஓகேவா, ஒரு மணிவகை. இந்த கர்னீலியன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லோத்தல் நமக்கு வந்து கிடைச்சிச்சு. ஓகேவா, ஸோ லோத்தல் இது மாஸ்டர் ஃபாலோன்னு கூட கேட்கலாம். லோத்தல்ல கிடைச்சிச்சு. செம்பு வந்து ராஜஸ்தான் பகுதியில வந்து கிடைச்சிச்சு. ஓகே, செம்பு வந்து ராஜஸ்தான் பகுதியில் வந்து கிடைச்சிச்சு செம்பு. ஸ்ட்ரீட் எயிட் கர்னல் பார்த்தோமா. இந்த லாபிஸ் லசூலி வைடூரியம் நமக்கு எங்க கிடைச்சிருந்தீங்கன்னா என்னது ஷார்ட்டுகையில கிடைச்சிருக்கும். ஷார்ட்டுகை. ஷார்ட்டுகை பற்றி இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் தரணும் இல்லையா. ஷார்ட்டுகை வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எல்லையா இருந்துச்சா இல்லையா அப்படின்றது. ஓகே, அதுக்குள்ள வேணாம். ஓகே, எந்த எல்லையா இருந்துச்சு. ஓகேவா, ஸோ ஈஸியாக கொடுத்துக்கலாம். இது வந்து எந்த எல்லையா இருந்துச்சு, இது நம்ம ஸ்கூல் புக்ல தான் பார்க்கணும். ஷார்ட்டுகை வடக்கு எல்லையா, தெற்கு எல்லையா, மேற்கு எல்லையா, கிழக்கு எல்லையான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த வீடியோட முடிவில் அதை சொல்றேன், அந்த 3 எல்லைகளையுமே சொல்றேன். ஓகேவா, அப்போ எல்லாம் புரிஞ்சுச்சா. ரோரி செட் அப்படின்றது படிகல்ல செய்யப்பட்ட கத்தி. ஸ்ட்ரீட் எயிட் வந்து ஸ்ட்ரீட் எயிட், லாபிஸ் லசூலி, கர்னேலியன். ஸ்ட்ரீட் எயிட் அப்படின்றது ஒரு நுரை கல்லுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஒரு நுரை கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தெற்கு ராஜஸ்தான்ல கிடைச்சிச்சு. லாபிஸ் லசூலி ஷார்ட்டுகேல் கிடைச்சிச்சு. ஓகேவா, கர்னீலியன் வந்து லோத்தல்ல கிடைச்சிச்சு. ஓகே, ஸோ லோத்தல்ல வந்து டக்கையா இருக்கு, அங்கே வந்து கர்னீலியன் மணி வகைகள் வந்து கிடைச்சிச்சு. ஓகேவா, ஸோ கடல்ல வந்து முத்து குளித்து மணி எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நான் வச்சுக்கோங்க, இது கிடையாது. ஓகேவா, ஸோ அப்போ இதுதான். இதையே நம்ம வந்து மாஸ்டர் ஃபாலோன்னு கேட்கலாம். ஓகே, இந்த நாளையுமே வந்து இந்த நாளுமே இருக்குது. இந்த நாள் இதெல்லாம் 1 2 3 4 இதையுமே நமக்கு வந்து மாஸ்டர் ஃபாலோயிங் வந்து கேட்கலாம். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். The mention of the word meluha ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, meluha in the dash in script is considered to refer to the Indus region. ஓகேவா, அதாவது டேஷ் எழுத்தில் காணப்படும் மெலுகா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த கல்வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா கியூனிஃபார்ம் கல்வெட்டு, கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன், கியூனிஃபார்ம் கல்வெட்டு. ஸோ அந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா மெசோபட்டாமியாவுக்கும் இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டு எங்க என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசோபட்டாமியாவுக்கும் வெர்சஸ் ஹரப்பாவுக்கும். சிந்து சமவெளி நாகரிகம் ஆல்சோ கால்ட் அஸ் ஹரப்பா நாகரிகம். ஓகேவா, ஹரப்பான்னு சொல்லும் போதெல்லாம் சிந்து சமவெளி தான் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஹரப்பாவுக்கும் இடையே நடைபெற்ற வணிக தொடர்பு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டுல பார்த்தா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டுல பாத்தீங்கன்னா இதுல நமக்கு வந்து மெலுகா அப்படின்ற ஒரு நேம் வந்து இருக்குது. ஓகேவா, இதுல வந்து என்ன நேம் இருக்குது, மெலுகா இருக்குது. மெலுகா அந்த நேம் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மெலுகா அப்படின்றது நமக்கு வந்து சிந்து பகுதியை வந்து குறிக்கிறதா இருக்குது. ஓகேவா, இந்த சிந்து பகுதியை, இண்டஸ் பகுதியை வந்து குறிக்கிறதா இருக்குது. ஸோ இது முக்கியமானது. அப்போ நமக்கு கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும், கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன்ல காணப்படும் மெலுகா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாக உள்ளது. அப்போ மெலுகான்ற மீனிங் கேட்டாலும் நமக்கு வந்து சிந்துன்னு சொல்லலாம். மெலுகா எதுல இருக்கு அப்படின்னு கேட்டாங்க பாத்தீங்கன்னா கியூனிஃபார்ம் சொல்லலாம். ஓகேவா, சித்திர எழுத்து, பிராமி, ஹைரோக்ளிப் இது எதுவுமே கிடையாது. புரிஞ்சா ஈஸியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. ஓகே, ஹரப்பன் எழுத்துக்கள் அகர வரிசைப்படி அல்ல, ஆனால் சித்திர வடிவியல் படி அமைந்துள்ளது என்று யாருடைய கூற்று. ஆல்ரெடி பார்த்தோம், ஹரப்பாவோட எழுத்துக்கள் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுத்து முறையை பற்றி நான் சொல்றேன் இந்த இதுல. ஓகே, எழுத்து முறை வந்து நம்ம எதோடைய ஒத்துருக்குது, திராவிட மொழிகளுடையது இல்ல தமிழ் மொழியுடைய மூலங்களை ஒத்துருக்குது அப்படின்னு சொன்னவர் யாரு, ஐராவதம் மகாதேவன் அப்படின்றவர் நம்ம வந்து பார்த்தோம். அப்படிதானே. சோ இங்க ஒருத்தர் வந்து சொல்றாரு, இவர் சொல்றாரு ஹரப்பன் எழுத்துக்கள் வந்து அகர வரிசைப்படி அமைந்திருக்குது அப்படின்னு. சாரி, அகர வரிசைப்படி அமைந்தில்ல, ஆனா நமக்கு வந்து எப்படி இருக்குது, அது வந்து இந்த மாதிரியான ஒரு இதுல. ஓகேவா, சோ வந்து சித்திர வடிவியல் படி அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அவங்களுடைய எழுத்து வந்து பாத்தீங்கன்னா பட எழுத்து முறை சித்திர வடிவியல் சொல்லுவாங்க. எங்க இருக்குது, பிக்டோகிராஃபிக் சொல்லுவாங்க. ஓகே, சித்திர வடிவியல் படி ஆர் வந்து என்ன சொல்லலாம்னா பட எழுத்து முறை.
இப்போ சைனர்கள் இப்பெல்லாம் எழுதுறாங்க இல்லையா, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு இதை குறிக்கிறதுக்கு ஒரு சிங்கத்தோட படம் வந்திருப்பாங்க, இப்போ ஒரு காகத்தோடைய படம் வரைஞ்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது ஒரு மீன் தரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க, இவங்களுடைய எழுத்து முறை வந்து வலம் இடம் டு வலம் போகும். அடுத்து நம்ம வந்து எங்க இருந்து எழுதுவோம், இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா அவங்க அங்க ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அகைன் அவங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இப்படி எழுதுவாங்க. அடுத்த லைன் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி எழுதுவாங்க. அடுத்த லைன் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி எழுதுவாங்க. ஸோ இந்த இதுல தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இதான் அவங்களுடைய எழுத்து முறை. அப்ப எழுத்து முறை என்னது? பட எழுத்து முறை. இப்போ வந்து ஏபிசிடி எல்லாம் கிடையாதுங்க. ஓகேவா? ஸோ ஏக்கு பதிலா ஏதோ ஒரு இதை வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஒருவேளை ஆப்பிள் படத்தை கூட வச்சிருக்கலாம். ஸோ அது இருக்குது, புக்ல இருக்குது, நீங்க பாத்துக்கோங்க. பட எழுத்து முறை தான் நம்ம சித்திர வடிவியல் படி தான் நம்ம. ஸோ அப்போ அகர வரிசைப்படி இல்ல, சித்திர வடிவியல் படி இருக்கிற சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்.எஸ். சர்மா அப்படின்றவர். ஓகே, ஸோ நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்.எஸ். சர்மா அப்படின்றவர். அதெல்லாம் வந்து ரோஹித் சர்மா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் போலாமா? அப்போ நான் வச்சுக்கோங்க, பட எழுத்து முறை அடிப்படையில் இருக்குது அப்படின்னு சொன்னது ஆர்.எஸ். சர்மா. தாய், அதாவது தமிழ் மொழி திராவிட மொழிகளை ஒத்து இருக்குது அவருடைய மூல எழுத்துக்கள் அப்படின்னா அது வந்து ஐராவத மகாதேவன். காளிபங்கன் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதான் வந்து கொஞ்சம் கஷ்டமா கேட்கணும்னா கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின். ஸோ காளிபங்கன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஆற்றங்கரை அப்படின்னு பாத்தீங்கன்னா காகர் ஆற்றுக்கரையில அமைந்தது. ஓகேவா? ஸோ காகர் ஆற்றங்கரையில தான் காளிபங்கன் அப்படின்றது அமைந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், காளிபங்கன் நமக்கு எங்க இருக்குது? ராஜஸ்தான்ல இருக்குது அப்படின்னா. ஸோ காளிபங்கன் பற்றி பார்த்துருவோமா? ஸோ இதுல இன்னொன்னு, ஓகே, ஸோ காளிபங்கன் நமக்கு வந்து எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் பகுதியில இருக்குது. ஸோ காளிபங்கனுடைய மீனிங் என்ன சொன்னா வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பேங்கிள்ஸ், கருப்பு வளையல். ஆல்ரெடி நான் இங்கிலீஷ் எழுதுனால இதை தமிழ் எழுதிக்கிறேன், கருப்பு வளையல், காளி பங்கன். ஓகேவா? ஸோ காளினா கருப்பு, காளி கருப்பு. ஓகேவா? அதே மாதிரி இந்த காளிபங்கனை எப்போ வந்து இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1953 வந்து கண்டுபிடிச்சாங்க. 1953 வந்து இதை கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி இதை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிபி லால் அண்ட் இன்னொருத்தர் வந்து லேட்டரா வந்திருப்பாரு, அவர் பேர் வந்து பி.கே. தாபர். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பேரும் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1961 அகழ்வாராய்ச்சி நடத்திருப்பாரு. இவர் வந்து 1953 அகழ்வாராய்ச்சிகள் வந்து நடத்திருப்பாரு. ஸோ நம்ம மீதி பார்த்தோம், காளிபங்கன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உளப்பட்ட நிலமோ அண்ட் இன்னொன்னு ஃபேமஸானது வேள்வி பீடம், பலிபீடம், அதாவது ஃபயர் ஆல்டர் அண்ட் ப்ளோட் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ ப்ளோட் ஃபீல்டு ரெண்டுமே அங்க இருந்ததா பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க, வேற எதுவும் தேவையில்ல. ஓகே, நெக்ஸ்ட் ஹரப்பா மக்களும் பண்பாடும் எந்த தலைப்பில் கீழ்கண்ட ஹரப்பா மக்களும் அவங்களுடைய பண்பாடும் அப்படின்ற தலைப்புல கீழே கொடுத்துருக்கல எதெல்லாம் கரெக்ட்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அவங்க நிறைய குரூப்பா தான் வந்து இருந்தாங்க. அது வந்து அவங்களுடைய இது பண்பாடு கரெக்ட். சிந்து சமவெளியில் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் என்று பல்வேறு அந்த குழுக்களை பற்றி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு குழுக்கள் இருந்தாங்க, பல்வேறு வேலைகள் செய்யக்கூடிய இருந்தாங்க, வணிகர்கள் இருந்தாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து சொல்றாங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான 5 குழுக்கள் இருந்தன. ஓகே, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஹேட் மோர் தேன் 5 குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 5 குரூப் ஆஃப். ஸோ அதுக்கான தரவுகள் நமக்கு எங்கேயுமே நம்ம வந்து பார்க்கப்படல. ஓகேவா? இது வந்து கொஸ்டின் மார்க்லேயே விட்டுலாம், அதுக்கான எங்கேயும் பார்க்கப்படல. ஸோ கரெக்டான விடை வந்து நமக்கு வந்து 1, 2, 3 இல்லை. ஸோ 1 கண்டிப்பா கரெக்ட், 2 கண்டிப்பா கரெக்ட். ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது வந்து கொஸ்டின் மார்க்னால நம்ம வந்து தப்பே பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதான் வந்து அவங்களுடைய ஜென்ரலான விஷயங்கள். இது ஒரு ஜென்ரலான கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க, யாருடைய வழிகாட்டலின்படி மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் ஆராய்ச்சிகள் வந்து அகழ்வாராய்ச்சி வந்து செய்யப்பட்டது அப்படின்னு பண்ணிருக்கிறாங்க. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சொன்னோம், யார் வந்து மெயினான ஆளு? சார் ஜான் மார்ஷல். அவருடைய இதுலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ ஹரப்பால வந்து இது வந்து பண்ணாங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அப்படிதானே? ஸோ மொஹஞ்சதாரோ கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டி பானர்ஜி. ஹரப்பா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கியமான ஆள் வந்து சார் ஜான் மார்ஷல் தான், இந்த ஆர்டி பானர்ஜி இல்லை. ஸோ வந்து ஜான் மார்ஷல். எக்ஸாக்டா மொஹஞ்சதாரோ பாத்தீங்கன்னா ஆர்டி பானர்ஜி. ஓகேவா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவர் வந்து என்னவா இருப்பாரு? ஏஎஸ்ஐயோடைய டைரக்டர் ஆஃப் ஏஎஸ்ஐ, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறையுடைய இயக்குனரா இருப்பாரு. ஓகேவா? இந்திய தொல்லியல் துறை இயக்குனரா இருப்பாரு. இவருடைய காலத்து இதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்பீடா அந்த வேலைகள் எல்லாம் பண்ணி எல்லாம் கண்டெல்லாம் பிடிச்சாங்க. ஓகேவா?
ஸோ 1921 டைம்ல தான் இது வந்து பண்ணியிருப்பாங்க. 1921 டைம்ல பண்ணிருப்பாங்க. இங்க வந்து யார் பண்ணிருப்பாங்கன்னா மெயினா மொஹஞ்சதாரோ வந்து பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ ஆர்டி பானர்ஜி இதுக்கு தலைமையேற்றது. ஹரப்பா வந்து பாத்தீங்கன்னா 2 பேர், அதான் சார் ஜான் மார்ஷல் ஒருத்தர், மார்ஷல் அண்ட் இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா தயாராம் சாஹினி. கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, தயாராம் சாஹினி. ஸோ இந்த 2 பேரும் தான். ஓகேவா. அப்போ மொஹஞ்சதாரோ நான் வச்சுக்கோங்க, ஹரப்பா வந்து நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. அப்புறம் இங்க என்னெல்லாம் தெரியும் இல்லையா. ஸோ இப்போ மார்ட்டிமர் வீலர் யாரு, மிஸ்டர் வீலர். ஓகே, அவரும் அதுல நின்ன ஒரு முக்கியமான பர்சன் தான். ஓகேவா. அப்புறம் லேட்டரா வந்தவர் 1940 டைம்ல வந்தவர். இவரும் ஹரப்பாவுக்கு 1940 டைம்ல வந்தவர். அலெக்சாண்டர் கன்னிகாம் தெரியும், முதல் ஏஎஸ்ஐயின் முதல் அளவையர். ஓகேவா. ஸோ எஸ்ஆர் ராவ் வந்து பாத்தீங்கன்னா லோத்தல வந்து ஃபைன் அதை பண்ணதுல முக்கியமான பங்கு குஜராத்ல 1957. ஸோ எஸ்ஆர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராங்பூர்ன்ற இடத்துலயும் அவருடைய பங்கு இருந்திருக்கும். ஓகேவா. ஆல்சோ ராங்பூர் அங்கேயும் அவருடைய பங்கு இருந்திருக்கும். ஓகே, ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. கிளியரா எல்லாம் பார்த்தாச்சா. ஓகேவா. யாருடைய வழிகாட்டியின்படி மொஹஞ்சதாரோ மட்டும் ஹரப்பாவில் அகழ்வாரம் செய்யப்பட்டது அப்படின்னா சார் ஜான் மார்ஷல் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தொழில்துறையுடைய இயக்குனராட்டு அப்ப இருந்தவர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. ஹரப்பா முத்திரைகளில் காணப்படும் முத்திரைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹரப்பா முத்திரைகள்ல என்னென்ன இதெல்லாம் காணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஆக்சுவலா ஒட்டகம் காணப்பட்டதுக்கான கூற்று எங்கேயுமே இல்லை. எனக்கு இந்த கொஸ்டின் ஒரு சின்ன டவுட் இருக்குது, நீங்க உங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தானே, பெர்ட் முத்திரைகள்ல இருந்ததா நாம வந்து படிச்சிருக்கோம். ஆனா இது வந்து எந்த இதுல இருக்குன்னு எனக்கு தெரியல. கேமரா சொல்லியிருக்காங்க, யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ சி தான் என்னைய பொறுத்தவரை கரெக்டான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆப்கானிஸ்தானுடைய வர்த்தகத்தின் மிக முக்கிய ஆதாரமாக தொலைவில் உள்ள ஹரப்பன்களின் புற காவல் நிலையமாக இருப்பது எது அப்படின்னு இருக்காங்க. நான் ஆல்ரெடி ஷார்ட்டுகையை பற்றி உங்கள்கிட்ட பேசினேன் அப்படிதானே. ஷார்ட்டுகை என்ன சொன்னேன், இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வடக்கு எல்லை, சாரி எந்த எல்லைன்னு கேட்டேன் அப்படிதானே. ஸோ ஷார்ட்டுகை வந்து பாத்தீங்கன்னா வடக்கு எல்லை. ஓகேவா, சொல்லிட்டேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வடக்கு எல்லை எங்க இருக்குன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. ஓகேவா. எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல தான் இருக்குது. ஓகே ஓகே, ஷார்ட்டுகை வந்து நமக்கு வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்குது. ஸோ இதான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகேவா. ஸோ இந்த எல்லைகள் நான் அப்படியே சொல்லிடுறேன். ஸோ எல்லைகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹரப்பா வந்து எவ்வளவு தூரம் இருந்துச்சு அப்படின்றது. ஓகேவா. ஹரப்பன் சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இதை வந்து என்ன சார் போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத்து. சிலர் சொல்லுவாங்க இந்த நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்து நமக்கு வந்து நியூஸ்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக அது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நார்த்ல வந்து நமக்கு எது வந்து எல்லையா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டுகை. என்னது, ஷார்ட்டுகை. ஓகேவா. தமிழ் எழுதணுமா, ஷார்ட்டுகை. ஓகேவா. இதை வந்து வடக்கு எல்லையாட்டு நமக்கு இருந்துச்சு. ஸோ இந்த ஷார்ட்டுகை நமக்கு வந்து எங்க இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்துச்சு. இங்க எழுதிக்கலாமா, ஆப்கானிஸ்தான். ஓகே. ஸோ வெஸ்ட்ல நமக்கு என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட்கஜெந்தர். ஸோ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஈரான் பார்டர். இது வந்து பாகிஸ்தான் ஈரான் இப்ப இருக்கிறதுக்கு பாகிஸ்தான் ஈரான் எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த ஈஸ்ட்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆலம்கீர்பூர். எங்க பார்த்தோம், எனிபடி இப்பதான் பார்த்தோம் ஆலம்கீர்பூர். எஸ், வெரி குட். ஓகேவா. ஆலம்கீர்பூர் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்குது. ஓகேவா, உத்தரப்பிரதேஷ்ல இருக்குது ஆலம்கீர்பூர். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து தைமாபாத் வந்து மகாராஷ்டிரால இருக்குது. ஓகேவா, தைமாபாத் மகாராஷ்டிரால இருக்குது. ஓகேவா. ஸோ நான் வச்சுக்கோங்க. அப்போ இங்க பாருங்க, ஆப்கானிஸ்தானுடைய வர்த்தகத்தின் மிக முக்கிய ஆதாரமாக அப்படின்னா ஷார்ட்டுகை நம்ம வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஓகே, குஜராத் மொழியில் லோத்தல் லோத் என்பதன் பொருள் என்ன. ஓகே, உங்க நிறைய பேர் வந்து இந்த இறந்தவர்களை அந்த டெத்து அதாவது வந்திருக்கும். ஸோ லோத் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இறந்த அப்படின்ற மீனிங் வரும். ஓகேவா. ஸோ கருப்பு வளையல் என்னது, காலிபங்கன். ஞாபகம் இருக்கு இல்லையா, ஆர்டிகிள்ஸ் இருக்காது. ஓகேவா. ஸோ மவுண்ட் இறந்தவர்களின் புதைமேடு. ஓகேவா. மவுண்ட் ஆஃப் டெத் எது, மவுண்ட் ஆஃப் டெட் எது, இறந்தவர்களின் புதைமேடு என்று அழைக்கப்படுவது புதைமேடு. ஓகேவா. அந்த மவுண்ட் வந்து சும்மா கொடுத்துருக்காங்க. நான் மவுண்டை பார்த்து தான் உங்களுக்கு வந்து புரிய டக்குனு அதை ஸ்ட்ரைக் ஆனால அதை சொல்றேன், அவ்வளவுதான். ஓகேவா. ஓகே. ஸோ என்ன சொல்லுவாங்க, மவுண்ட் ஆஃப் டெட்னு சொல்லுவாங்க. கரெக்டா.
ஸோ ஆக்சுவலா சாரி மவுண்ட் ஆஃப் டெட்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க? மவுண்ட் ஆஃப் டெட்னு சொல்லுவாங்க இல்ல. மவுண்ட் ஆஃப் டெட்னு சொல்லிட்டு நமக்கு எதை சொல்லுவாங்கன்னா மொஹஞ்சதாரோ சொல்லுவாங்க. இறந்தவர்களின் புகைமேடு. அப்புறம் இப்போ ஆன்சர் என்ன போகும்? லோத் அப்படின்றது லோத்தல். லோத் அப்படின்றது டெட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? ஹரப்பா நாகரிகத்தில் பயன்படுத்தப்படாத உலோகம் என்னது? இரும்பு. ஓகேவா? ஸோ என்ன என்ன கோட் உங்களுக்கு ஞாபகம் வரணும்? ஹரப்பா மக்கள் இரும்பு மற்றும் குதிரையின் பயனை அறிந்திருக்கவில்லை. நெக்ஸ்ட் போலாமா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள கண்டுபிடிப்புகளை அதனுடன் தொடர்புடைய காலத்தோடு பொறுத்துக. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கண்டுபிடிப்புகளை அதனுடன் தொடர்புடைய காலத்தோடு பொறுத்துக்கன்னு சொல்லிருக்காங்க. ஸோ என்ன சொல்லிருக்காங்க? டிஸ்கவரி ஆஃப் அயன், டிஸ்கவரி ஆஃப் பிரான்ஸ், பிகினிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர், டிஸ்கவரி ஆஃப் ஃபயர். ஓகே, பொறுத்துக்கலாமா? ஈஸியான கொஸ்டின் தானே. ஸோ இப்போ பாருங்க, நான் சொன்னேன் அயன் வந்து நமக்கு எங்க கிடையாது? இண்டஸ் வேலி வரை கிடையாது. இண்டஸ் வேலிக்கு அப்புறம் தான் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் எழுதும்போது பாலியோலித்திக், அப்புறம் மீசோலித்திக், அப்புறம் நியோலித்திக். இந்த டைம்ல நமக்கு என்ன வரும்? லித்துனா கல்லு. ஓகேவா? ஸோ வந்து பெரிய கல்லு, அப்புறம் கொஞ்சம் இடைப்பட்ட கல்லு. இது வந்து புதிய கற்காலம். ஓகேவா? இடைக்கற்காலம், அதாவது பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். ஸோ தமிழ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். அவ்வளவுதான். லித்துனா கல்லு, லித்துனா பாறைகள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நியோலித்திக், அடுத்தது இண்டஸ் வேலி, அதான் அயன் வந்துருச்சு. சாரி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அயனுடைய பீரியட். ஓகேவா? ஸோ இந்த டைம்ல நமக்கு வந்து யார் வருவாங்கன்னா வேதிக் ஏஜ் ஆல்சோ வரும். ஓகேவா? வேதிக் ஏஜ் வரும். வேதிக் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யார் வருவாங்கன்னா ஆரியர்கள் வருவாங்க, ஆரியன்ஸ் வருவாங்க. ஓகேவா? ஸோ தமிழ்ல சொல்றேன், பழைய கற்காலம், இடைப்பட்ட கற்காலம், புதிய கற்காலம், சிந்து சமவெளி நாகரிகம், இரும்பு காலம். ஓகேவா? இப்போ சொல்லுங்க, அப்ப இரும்பு காலம் நமக்கு வந்து இந்த மூணுல எது வரும்? ஆரியர்கள் தான் வரும். அப்படிதானே? ஸோ இப்படி போமா, டிக்கு வந்து 1. ஸோ போட்டு பார்க்கலாம், இல்லை நம்ம மாற்றி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ வழக்கமாக இங்கே கொடுத்துட்டு இங்கே நம்பர் கொடுப்பாங்க. ஸோ பார்க்கலாம். டிக்கு வந்து 1ங்க, அயன். அப்படிதானே? டிக்கு வந்து 1. ஸோ அடுத்து பாருங்க, ஃபயர் வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது நமக்கு முக்கியமானது. ஸோ தீ அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து எப்போ வந்துச்சுன்னா, நமக்கு வந்து ஃபயர் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசோலித்திக்ல தான், இடைப்பட்ட கற்காலத்துல நமக்கு வந்து ஃபயர் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பச்சையா தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து மீசோலித்திக், அப்போ இதுதான் 4 வருமா? பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியோலித்திக் கொடுத்துருக்காங்க. அங்கே பார்ப்போம். ஸோ அப்போ இது முடிஞ்சு, அயன் முடிஞ்சு. ஸோ பிரான்ஸ் காலம் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி காலம் தான் நமக்கு வந்து பிரான்ஸ் காலம். ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வந்து சிந்து சமவெளி காலத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி இது வந்து கற்காலம் சொல்லிட்டீங்க. இது பழைய கற்காலம், இது புதிய கற்காலம், இது வந்து இடைப்பட்ட கற்காலம், இது வந்து இந்த கற்காலம் சொல்லிட்டீங்க. அப்ப இதுக்கு எதுவுமே சொல்லலையே அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப இது வந்து கல்லு. ஓகே, இது வந்து கல்லுன்னு சொல்லிட்டீங்க, இடைப்பட்ட கல்லு. இங்கேயும் கல்லுதான்னு சொல்லிட்டீங்க. அப்ப இங்க என்ன வந்திருக்குது? வெண்கலம் வந்திருக்குது. ஓகேவா? இங்க வந்து வெண்கலம் வந்திருக்குது. ஸோ இவங்க காலத்துல என்ன வந்திருக்கும்? இரும்பு வந்திருக்கும். ஓகேவா? ஆரியர்கள் வேதிக் ஏஜ்ல வந்து இரும்பு வந்திருக்கும். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்ப சிந்து சமவெளி நமக்கு வந்து என்னதான் இருந்துச்சு? வெண்கல காலம். ஸோ அப்புறம் மீதி இருக்கிறது வந்து நமக்கு என்னது? அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து புதிய கற்காலத்துல நமக்கு வந்து வந்துச்சு. ஸோ அப்போ இது 3. ஓகேவா? அப்போ ஏக்கு 4, 3, 2, 1 ஏஸ் ரைட் ஆன்சருங்க. ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன்ல மக்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? விவசாயத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. விவசாயம் பண்ணி அந்த தானியங்கள்லாம் சேகரிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அது அந்த தானிய களஞ்சியங்கள் இருந்துச்சு. அப்போ அதுக்கு முன்னாடியான காலகட்டத்திலேயே இந்த நியோலித்திக் காலகட்டத்திலேயே விவசாயத்தை வந்து விவசாயம் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதான் அந்த ஆர்டர். இதை நான் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இந்த 4க்குமாவது இந்த ஆர்டர் வந்து நான் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல வரும்போது இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் வரும்போது நமக்கு அதை சேகரிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புறேன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஓகேவா? ஸோ கிளியரா பண்றதா எங்களுடைய நோக்கம். நெக்ஸ்ட், ஸோ இது வந்து ரீசெண்டா ஒரு கொஸ்டின்ல கேட்டதுங்க. ஐ திங்க் இந்த ஏஐ எக்ஸாம்ல கேட்டதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ லோத்தல் என்ற சிந்து நதி நகரத்தை பற்றியான கூற்றுகளில் தவறான எது வந்து தப்புன்னு கேட்காங்க. லோத்தல் காம்பே வளைகுடாவில் காணப்படுகிறது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல ஒன்னே மட்டும் தப்பு. இது வந்து இது ஃபவுண்ட் அட் கல்ஃப் ஆஃப் காம்பே. ஸோ கல்ஃப் ஆஃப் காம்பே நமக்கு வந்து கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இந்த வளைகுடா பக்கத்துல தான் நமக்கு வந்து காணப்படுது. அடுத்தது வந்து இதுல என்ன இந்த ஒண்ணு தப்பா விட்டாங்க, 218 இப்படிலாமா கேட்பீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனா வந்து என்ன பண்ண கேட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து 218 மீட்டர் லாங்கு, 37 மீட்டர் வந்து சாரி 218 மீட்டர் ஒய்டு, 37 மீட்டர் லாங்கா இருந்துச்சு.
Duck had connected with the Bogava river. இது கரெக்ட்டுங்க. It was a port city and where the foreign trade was carried on. இது ரொம்ப ஈஸியானது என்ன கண்டிப்பா தெரியும். உங்களுக்கு இல்ல டவுட் என்ன வரும்னா 2க்கும் 3லாம் குழம்பும். நம்ம என்ன பண்ணோம்னா மார்க்ல இருந்து 3 அடிச்சிருப்பாங்க எல்லாருமே. ஓகே. ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 2 தான் தவறானது. எது வந்து இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ போகவா ரிவர் தெரிஞ்சவங்க தப்பிச்சிருப்பாங்க. இதுல தான் ஏதோ இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னன்னா இதுல ஒரு தப்பு இருக்காங்க 218 மீட்டர் ஆமா. ஓகே. இது வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வர எனக்குமே தெரியாது, டவுட்டா இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஒன்லி இஸ் என்னது தவறானது. ஓகே. அப்போ இந்த அளவுக்கு டீட்டெயிலா கேட்கறாங்க. ஸோ பாத்தீங்க. ஸோ ரோத்தல் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோத்தல் வந்து நமக்கு வந்து போகவா அண்ட் சபர்மதி ரிவர்ஸ்கோடைய ஓகே. லோத்தல் வந்து பிட்வீன் அப்படின்றது இடைப்பட்ட இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டதெல்லாம் இருந்துச்சு அப்படின்றது. ஸோ இந்த டேட்டாவை லோத்தல் பற்றி கிளியரா வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா. நம்ம ஆல்ரெடி டாக்யார்டு மட்டும் பார்த்தோம். இன்னும் வந்து டீட்டெயில் ஆகுது. டாக்யார்டோட அளவு கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் சேர்த்து வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிந்து நாகரிகத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களில் சரியான காலவரிசைப்படி அட்டவணைப்படுத்துகிறேன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஒவ்வொன்றுக்கும் இயர் தெரியணும். அப்படிதானே. நம்ம மொகஞ்சதாரோ கரெக்டாக சொன்னேன். நமக்கு எப்போ 1921 பண்ணாங்க. ஓ மொகஞ்சதாரோ கரெக்டாக ரெண்டுமே கொடுத்துருக்காங்களா. ஸோ ஹரப்பா தான் ஃபர்ஸ்ட் பண்ண சைட்டு. ஓகேவா. ஸோ வந்து சங்குதரா சொல்லிடுறேன், இதுவும் சொல்றேன். ஆக்சுவலாக ரெண்டுமே சேமா தான் வரும். இவங்க என்ன அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஓகேவா. ஆனால் 3ஐயும் 1ஐயும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. இதுவும் 1921 தான், இதுவும் 1921 தான். ஹரப்பா வந்து ஃபர்ஸ்ட் பண்ணனால தான் என்ன சொல்லுவாங்க, ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆல்சோ கால்ட் அஸ் என்னது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆல்சோ கால்ட் ஹரப்பன் சிவிலைசேஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சங்குதாரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டராக பண்ணிருப்பாங்க. 1951 தான் பண்ணிருப்பாங்க. ஓகேவா. 1921 லோத்தல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோத்தல் பற்றி நிறைய கொஸ்டின் வந்து இல்லையா. லோத்தல் எப்போ பண்ணாங்க 1957 பண்ணாங்க. ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு வந்துருச்சா 3-1 அப்படிதானே. ஸோ 3124 இஸ் த ஆன்சர். ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஆர்டர் நமக்கு வந்து தெரியணும், இயர் நமக்கு தெரியணும். ஓகே. நெக்ஸ்ட். சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பான எது தவறான பொருத்தம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. சிந்து சமவெளி இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆன்சர் பண்ணிடலாமா, ஈஸி தானே. ஸோ ஆல்ரெடி சொன்னேன் இது வந்து நமக்கு வந்து மேத்ஸ் ஃபாலோவிங்ல கேட்பாங்க, கவனமா இருங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன். அப்படிதானே. ஸோ இங்க பாருங்க எது வந்து தவறுன்னு கேட்டிருக்காங்க. சங்கு வந்து நாகேஸ்வர், நம்ம இது பார்க்கலையோ. சரி பரவாயில்ல, நோட் பண்ணிக்கோங்க. சங்கு வந்து எங்கன்னா நாகேஸ்வர்ல. இதை நான் நோட் பண்ணா மட்டும் நான் சொல்லலை. நம்ம அந்த கொஞ்சம் இது பார்த்தோம் இல்லையா மேத்ஸ் வாங்கி. ஸோ சங்கு வந்து சொல்லுங்க. நம்ம வந்து அதுல கொடுத்த மூணு பார்த்தோம் இல்லையா. வைடூரியம் அதாவது அந்த லாப்பிஸ் லசூலி பார்த்தோம், கர்னிலியன் பார்த்தோம், ஸ்டீடெட் பார்த்தோம். ஸோ சங்கு வந்து பார்த்துக்கோங்க. இங்க இந்த மேத்ஸ் ஃபாலோவிங் ரொம்ப 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 முக்கியமானது. ஸ்கூல் புக்ல இருக்கிறது அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. சங்கு வந்து நாகேஸ்வர் அண்ட் இன்னொன்று பேர் இருக்கும் பாலக்கோட் அப்படின்னு இருக்கும். அதையும் சேர்த்து நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. சில டைம் அதையும் கேட்டுக்கலாம். என்ன இருக்கும், பாலக்கோட் அப்படின்னு இருக்கும். லாப்பிஸ் லசூலி வந்து நமக்கு என்னது வைடூரியம் ஷார்ட் கை, இதுவும் கரெக்ட். ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், கர்னீலியன் வந்து ஓமன். ஸோ இதை பார்த்தோம்னு சொல்லிடுறோம். இது எல்லாமே இங்க உள்ளது, ஓமன் வந்து வெளியே உள்ளது. அப்படின்னா ஸோ இது வந்து நமக்கு கர்னீலியன் வந்து லோத்தல். ஓகேவா. ஸோ கர்னீலியன் வந்து லோத்தல். அப்போ இதான் வந்து தவறானது. ஸ்டீடெட் வந்து ராஜஸ்தான். அப்படின்னா ஸ்டீடெட் வந்து தெற்கு ராஜஸ்தான் போட்டிருப்பேன். ஸோ ராஜஸ்தான் ஃபைன். ஓகே. அப்போ 3 மட்டும் தான் எது வந்து தவறான பொருத்தம் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ வந்து இது 3 ஒன்லி தான் நமக்கு வந்து தவறானது. புரிஞ்சா. இதெல்லாம் ஈஸியா ஆன்சர் பண்ற கொஸ்டின் தான். பின்வருவற்றில் புதிய கற்காலம் குறித்த தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புதிய கற்காலம் கேட்டிருக்காங்க. புதிய கற்காலம் என்னது, நியோலித்திக் கல்ச்சர். நியோலித்திக்ல தான் நமக்கு வந்து ஸோ எனக்கு தெரியும், பார்க்கலாம். புதிய கற்கால மனிதர்கள் வேட்டையாடுதல், மீன்பிடித்தல், கால்நடை வளர்ப்பு முதலிய தொழில் வந்து ஈடுபட்டனர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஆமாங்க, அவங்க வந்து வேட்டையாடினாங்க, அதே மாதிரி மீன் பிடித்தாங்க, கால்நடை வளர்ப்பு அந்த தொழிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. புதிய கற்கால மனிதர்களின் வீடுகள் சதுர வடிவிலும் கூரை கூம்பு வடிவிலும் அமைந்தது. அவங்க எல்லாம் வீடு எல்லாம் கட்டவே இல்லைங்க. அந்த மாதிரி எதுவும் நம்ம பார்க்கல, தவறு. புதிய கற்கால பெண்கள் மணிகளை ஆபரணமாக அணிந்திருந்தனர். மணிகளை வந்து அணிந்திருந்தாங்கன்னா எஸ். அதெல்லாம் அணிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் இருந்துச்சு. மணிகள் அதாவது பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்களா. மணிகள்னா பீட்ஸ். பானை வளைந்தல் புதிய கற்கால மனிதர்களின் கைத்தொழிலாக இருந்ததா, அதுவும் கரெக்ட். ஓகேவா. அப்போ எதுக்கு இருக்காங்க, தவறானது கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட் தானே, தவறான கூற்று. ஸோ 2 ஒன்லி தவறுங்க. 1 இஸ் கரெக்ட், 2 3 இல்ல. ஸோ டி இங்க இருக்குது. ஸோ 2 ஒன்லி இன்கரெக்ட். ஓகேவா. ஸோ இதான் நமக்கு வந்து கரெக்டானது. 1 1 3 4. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பேசிக்கான கொஸ்டின் இல்லையா, சும்மா ரீட் பண்ண வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நியோலித்திக் பட் நமக்கு வந்து எங்கேயும் சிலபஸ்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா இங்க ஸ்கூல் புக்ல இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு வச்சிருப்பாங்க. ஸோ ஸ்கூல் புக்ல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். கேட்டாக்கி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ஈஸியா தான் இருக்கும். ஓகே.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? டேஸ் ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு கட்டப்பட்டது? மொஹஞ்சதாரோ. ஓகேவா? ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருவேர் நகரம், கோட்டை நகரம், தாழ்வான பகுதி அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க? சிட்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கோட்டை நகரம், தாழ்வான பகுதி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டுகிறார். ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துட்டோம், அதனால இதை வந்து விட்டு போறேன். அடுத்தது, ஹரப்பாவில் இறந்தவர்களை புதைக்கப்படும் இடத்தின் ஆதாரத்தை டேஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. ஸோ என்ன பெயரிட்டிருப்பாங்கன்னா R37 சிமித்ரி, அதாவது கல்லறை R37 அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது ஒரு ஃபேக்ட். இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஓகேவா? ஸோ சம கொஸ்டின் ஆக்சுவலா. சம கொஸ்டின் அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபேக்ட்டுங்க. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். யாரு வந்து ஃபவுண்ட் பண்ணது? நிறுவியவர் யாரு? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் எந்த நில அளவையர். இவர் யாரு? நில அளவையர், லேண்ட் சர்வேயர். எப்ப பண்றாரு? 1861 பண்றாரு. ஓகேவா? ஸோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எங்க பண்றாரு? நியூ டெல்லியில. நெக்ஸ்ட், பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நகரத்தின் பெயர். ஓகேவா? ஸோ உங்க ஒரு பணியாளர் குடியிருப்பு, அதாவது இந்த ஒர்க்ஸ்மேன்ஸோடைய அவங்க எல்லாம் தங்கி இருக்கிற மாதிரி ஒரு இடம் வந்து இருந்துச்சு. அது எந்த இடத்துல அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா ஹரப்பால வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே, இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காலிபங்கன் பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துட்டோம். லோத்தல் பற்றி நமக்கு வந்து தேவைக்கு அதிகமாகவே பார்த்துட்டோம். கொஸ்டினும் வந்து தேவைக்கு அதிகமாகவே கேட்டாங்க இல்லையா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடம் பாருங்க, சங்குதாரோ. ஸோ சங்குதாரோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எங்க இருக்குது? பாகிஸ்தான்ல இருக்கு, அப்படிதானே? இது வந்து NG மஜூம்தர் வந்து கணிச்சிருப்பாரு. இது வந்து எல்லா இதுலயுமே இந்த கோட்டை நகரம், சிட்டாடல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, மக்கள் இருக்கிற இடம், இங்க தலைவர்கள், முக்கியமான இடங்கள்லாம் இருக்கிற இடம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஊருடைய உயர்ந்த பகுதி ஒன்று இருக்கும். ஆனா சங்குதாரோ மட்டும்தான் என்ன பார்த்தீங்கன்னா சிட்டாடல், ஒன்லி ஹரப்பன் சைட் வித்தவுட் சிட்டாடல். ஓகேவா? ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா 1951. நமக்கு ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ 1951ல யார் பண்ணிருப்பாங்கன்னா NG மஜூம்தர் அப்படின்ற ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, லோத்தல், பனவாலி, மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எல்லாமே பார்த்துருவோம், நீங்களே ஆன்சர் சொல்ல போறீங்க. ஓகேவா? தெரிஞ்சிருந்து போங்க. இடுகாடு ஹச்சி ஏதோ போட்டிருக்காங்க, நம்ம பார்க்கவே இல்லை சார், இப்போ பார்த்துல நம்ம பார்க்கவே சார் அப்படின்னா விட்டுருங்க. அடுத்தது ஹரப்பா. ஸோ ஹரப்பா இல்லை, அடுத்தது வந்து வெண்கல நடனமாடும் சிலை. நான் சொன்னேன், வெண்கல நடனமாடும் சிலை நமக்கு எங்க இருந்துச்சு? மொஹஞ்சதாரோல இருந்துச்சு, அப்படிதானே? மொஹஞ்சதாரோல வெண்கல நடனமாடும் சிலை இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து இது 2. டெரகோட்டா கலப்பை. ஸோ கலப்பை நமக்கு எங்க கிடைச்சிருக்கும்? ஒரு இடத்த சொன்னேன், நான் வந்து உழுதுக்கான தடயங்கள் கிடைச்சிச்சு, உழப்பட்ட நிலம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ உழப்பட்டதுக்கான தடயங்கள் இருந்துச்சு. எங்க சொன்னேன்? பனவாலியில சொன்னேன். அப்ப அங்கதான் நமக்கு இது இருக்கும். ஸோ பனவாலியில தான் உழப்பட்ட நிலமும், அதே மாதிரி அங்க வந்து இன்னொன்னு என்ன சொன்னேன்? உழப்பட்ட நிலம் பிளஸ் வந்து இந்த வேள்வி பீடம், அப்படிதானே? அப்ப அது வந்து பனவாலி தானே? ஸோ அப்ப இதுதான் 3 போடணும். அடுத்தது தந்தத்தால் ஆன அளவுகோல். ஸோ அளவுகோல் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ அளவுகோல் வந்து லோத்தல். ஸோ லோத்தல் வந்து அகைன் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அளவுகோல் வந்து இங்கதான் இருந்துச்சு. ஸோ ஹரப்பால வந்து இடுகாடு இருந்துச்சு. ஓகேவா? இது ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ 2143 என்ன கேட்டிருந்தாங்க? ஹரப்பாவில் இறந்தவர்களை புதைக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு ஆதாரம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சிமித்ரி ஹச் தான். ஓகேவா? ஸோ இதான் அந்த இது R37. ஸோ அப்படி தான் வச்சுக்கோங்க. ஓகேவா? R37. ஸோ 2143 எங்க இருக்கு? 2143. எஸ், சி இஸ் ரைட் ஆன்சர். எஸ், சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு தெரியலாம் கூட நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ டோன்ட் வரி. தீஸ் ஆர் த கொஸ்டின்ங்க. இவ்வளவு கொஸ்டின் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க இந்த குறிப்பிட்ட கால அளவுல. ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க. என்ன டவுட்னாலும் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.